சர்வதேச அரசியலையே அதிர வைத்த ஒரு செய்தி. டிசம்பர் 28 நள்ளிரவு ரஷ்ய அதிபர் புதினின் தனிப்பட்ட இல்லம் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதா? ரஷ்யாவின் நோகோரோட் பகுதியில் உள்ள புதினின் வால்டா இல்லத்தை குறிவைத்து உக்ரைன் சுமார் 91 ட்ரோன்களை ஏவியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அனைத்து ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது. இதை அதிபர் புதின் டொனால்ட் ட்ரம்பிடம் தொலைபேசியில் உறுதி செய்துள்ளார். ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய மர்மம் ஒளிந்திருக்கிறது. 91 ட்ரோன்கள் சுடப்பட்டால் அந்த பகுதியே அதிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதி மக்கள் எந்த வெடிச்சத்தமும் கேட்கவில்லை என்கிறார்கள். ரஷ்யாவும் இதுவரை எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை. உக்ரைன் தரப்போ இது ஒரு முழு பொய் மற்றும் திட்டமிட்ட நாடகம் என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க ரஷ்யா ஆடும் சதி இது என செலன்ஸ்கி சாடியுள்ளார். இது உண்மையில் புதினை குறிவைத்த தாக்குதலா, அல்லது உக்ரைன் மீது பெரிய தாக்குதல் நடத்த ரஷ்யா உருவாக்கிய காரணமா? உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற உலக நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.